கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலை வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் தேவனுடைய நாமத்திலே விசுவாசிக்கிறேன். ஆனாலும் நீங்க கர்த்தர்களை எப்பொழுதும் என்ன பண்ணணும், சந்தோஷமா இருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம அதை தேடி போக கூடாது. துக்கத்தை துக்கத்தை சந்தோஷத்தை நாமளே எடுத்து பண்ணணும். அதனால இப்போ நீங்க தேவனுடைய வார்த்தை நம்ம கவனிக்கலாமா? சங்கீதம் 90 ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம் எப்படி சொல்லுது? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாகும். பாருங்க, நாங்கள் நாங்கள்லாம் எல்லாரையும் நான் சொல்லுத, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே சொல்றது, காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாகுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில எத்தனை கோடி கொடுத்தாலும் அது திருப்தி இல்லைங்க. ஆனா ஆண்டுடைய கிருபை தான் நம்மள இந்த நாள் முழுக்க என்ன பண்ணோம், நடத்தும். சோதரம் நம்மளை பூஷிக்க வைக்கும் கிருபை, நம்மள போற வழிய நடத்தும் கிருபை, நம்மளை பாதுகாத்து கொள்ளும் கிருபை. கிருபை என்பது நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன். கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துவதுதான் ஒரு கிருபை. உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீ என்ன பண்ண மாட்ட, நினைச்சே இருக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் உனக்கு வேலையை கொடுப்பாரு பாருங்க, அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. அது போல வாழ்க்கையில கூட நான் இதை பெற்றுக்கொள்வேனா, நான் ஒரு வீடு கட்டுவேனா அப்படின்னு நான் நினைச்சே இருக்க மாட்டேன். ஆனா அதை கட்டும்படி நீ நினைக்கிறதுக்கு மேலான ஒரு 2 வீட்டை கொடுத்துட்டாருன்னா அதுதாங்க கிருபை. உனக்கு தகுதியே இருக்காது அதை கட்டுவதற்கு. ஆனா உன்னை தகுதிப்படுத்துறாரு பாருங்க, அதுதாங்க கிருபை. அந்த கிருபை எங்க கிடைக்குன்னா மெடிக்கல்ல கிடைக்காதுங்க, மளிகடையில கிடைக்காதுங்க. ஆண்டுடைய சமூகத்துல அதிகாலையில எழுந்து நம்ம தேடும் போது ஆண்டுடைய கிருபை நம்ம மேல இருக்கும், நம்ம பிள்ளைங்க மேல இருக்கும் அந்த கிருபை. அதனால காலையில எழுந்து கிருபியை தேடுங்க. கிருபியை என்ன காலையில எழுந்து நல்லா ஆண்டவரை துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார், யெகோவா ஷால கர்த்தர் சமாதானம் தருகிறவர், யெகோவா நீசி அவர் செய்கொடி ஆனவர். சோதரி இப்படி இங்க ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். சோதரி இப்படி ஆண்டவரை நல்லா துதிக்க 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 ஆண்டோட பிரசனம் மேல இறங்கிட்டே இருக்கும். அப்போ உன் கவலையெல்லாம் மறப்ப, உன் வியாதிலாம் போயிடும். ஆண்டோடைய கிருபை உன் மேல அளவில்லாம ஊத்திக்கிட்டே இருக்கும். உனக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பிரச்சனை எல்லாம் வந்தா கூட பாருங்க, சோதரம் ஆண்டோடைய கிருபையில நீங்க காலையில இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை நடத்துவார். எங்க வாழ்நாளெல்லாம் களி கூறுபடிக்கு காலையிலே உங்களுடைய கிருபையை எனக்கு தாங்கன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னது, தாவீது சொல்றாருங்க. இந்த அதிகாரத்துல மோசேயை சொல்றாரு. மோசே என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு ஜனங்களுக்காக. இந்த அதிகாரத்துல சங்கீத புஸ்தகத்துல இந்த அதிகாரத்துல மோசையை குறிச்சு தான் பேசப்பட்டிருக்கு. முதல்ல அந்த இத சோத்ரா தலைவனுக்கு பேசப்பட்ட மோசையின் சோதர வார்த்தை. அவரு 6 லட்சம் புருஷர்களாம் ஜனங்களை வனாந்தரத்துல கொண்டுட்டு போறாரு. அதோடு சேர்த்து 6 லட்சம் மனைவிகள், மொத்தம் 24 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போறாரு. அப்போ ஆண்டோடைய கிருபை அவர் மேல இருந்ததுனாலதான் நடத்திட்டு போக முடியுது. நம்ம கணவன் மனைவியை நடத்த முடியல, பிள்ளைகளை நடத்த முடியல, சபையை நடத்த முடியல. ஏன்? கிருபை உன் மேல இல்ல. கிருபை இருந்தா நீ நடத்த முடியும். மோசையை நடத்தினாரு, தாவீதை நடத்தினாரு, ஆபிரகாம நடத்தினாரு, யாக்கோபா நடத்தினாரு, ஈசாக்க நடத்தினாரு. அவங்க காலையில ஆண்டவரை தேடினாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடினாங்க. பிதாவை என்ன பண்ணாரு, தனியா போய் வர அளவுக்கு நல்லா செபிச்சார். சீஷத்தை எழுப்புனாங்க. யாரு எழுந்திருக்கு, நீ என்ன பண்ண, கர்த்தரை தேடு. ஆண்டவன் குடும்பத்தையும் உன்னையும் ஆண்டவர் அதிகமா என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. நம்ம வாழ்நாள்லாம் நம்ம பிள்ளைங்க வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும்னா காலையில ஆண்டவர் கிருபை என்ன பண்ணணும், தேடல். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, ஏசப்பா அதை கேட்கிற வாலிபா கண்ணே முதிய நிறுத்தம் எல்லாரும் ஆசீர்வதிங்க.
புறஜாதி பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, வியாதி உள்ளவர்களை ஆசீர்வதிங்கப்பா. காலையில படுத்துக்கினே கூட சோதரம் சொல்லட்டேன் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டுடைய கிருபை வந்து சுகத்தை தருவீங்கப்பா. ஆண்டவரே இழந்து போன வாழ்க்கை திரும்ப தருவீங்கப்பா. ஆண்டவரே எதெல்லாம் பிள்ளைங்க கேட்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க தர வல்லவர் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் அவங்களுக்கு விசுவாசத்தை தாங்க, கிருபியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. குமார் பசுதாவி நாமத்திலே இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.